வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் எந்த சிறுகதை ஆசிரியர் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ் ராமையா தான். இவர் வத்தலக்குண்டில் 24/3/1905 பிறந்திருக்காரு. 18/5/1983 இறந்துருக்காரு. மணிக்கொடி இதழை சிறுகதை இதழாக மாற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தா இந்த ராமையா தான். மலரும் மனமும் கதை ஆனந்த விகடனில் சிறுகதை போட்டியில் பரிசு பெற்றிருக்கு. இவருடைய சிறுகதைகள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் பிழைத்தது, தழும்பு, நினைவு முகம், மறக்கவில்லை, காமதகனம், நட்சத்திர குழந்தை, கொத்தனார் கோயில், ஞானோதயம், பூவும் பொன்னும், அடிச்சாரை சொல்லியழு, மலரும் மனமும். இவர் மொத்தம் 304 சிறுகதைகள் எழுதியிருக்காரு, 3 நாவல்கள் எழுதியிருக்காரு, 6 நாடகம் எழுதியிருக்காரு. இவருடைய நாடகம் பார்த்தீங்கன்னா கைவிளக்கு. மணிக்கொடி கால எழுத்தாளர் என போற்றப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ் ராமையா தான். இவருடைய எல்லா கதைகளிலும் வரும் ஒரே கதாபாத்திரம் யார் அப்படின்னா குங்குமப்பொட்டு குமாரசாமி. இவருடைய சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் மணிக்கொடி காலம். 1982 சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு. நன்றி.